6ஆம் அதிகாரம் 1 - 3 வரை உள்ள வசனங்கள் எல்லாரும் எடுக்கும்படி கேட்கிறேன். இன்னைக்கு நிறைய வசனங்களை அடுத்தடுத்து சொல்லிட்டே இருப்பேன். துரிதமாக எடுத்து வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். எங்கள் தம்பிமார் ஸ்க்ரீன்லையும் போடுவாங்க. நல்ல வசனம் உள்ள போகணும். ஹல்லேலூயா. அந்த வசனங்களை வாசிக்கலாம். 6, 1 - 3. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். இந்த 2-3 வசனங்கள்லையும் ஒரு வார்த்தையை முதலாவது உங்கள் கவனத்தில் வைக்கிற அஸ்திபாரம். எல்லாரும் சொல்லுங்க, அஸ்திபாரம். ஒரு கட்டடத்துக்கு, இந்த கட்டடத்தில் மிக முக்கியமான பகுதி என்று கேட்டால் எதை சொல்லுவீங்க? இதனுடைய அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் உறுதியா இருக்கிறதுனால தான் இந்த கட்டடம் நிற்கிது. அப்போ ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திபாரம் போல நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனம் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தில் புத்தி உள்ளவன் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன் வீட்டை கட்டினான் என்றும், அந்த அஸ்திபாரம் வசனம் என்றும் அங்கே இயேசு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தில் உபதேசம் என்பதுல அஸ்திபார உபதேசங்கள் இருக்கிறது. என்ன உபதேசம் இருக்குது? அஸ்திபார உபதேசம். இந்த பகுதியில் சொல்லும்போது அந்த அஸ்திபார உபதேசங்களை சொல்லிட்டு மீண்டும் அதே அஸ்திபாரத்தை போடாம இன்னும் அடுத்த நிலைக்கு கடந்து செல்வோமாக என்று சொல்லி எபிரேய நிருபக்காரன் சொன்னாலும் அந்த அஸ்திபாரங்கள் மிக முக்கியமானவை. அந்த அஸ்திபாரம் சரியில்லாம நாம வாழ்க்கை கட்டிடத்தை கட்ட முடியாது. இப்போ சில அடுத்த லெவலில் பெயிண்டிங்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மராமத்து வேலைகளையும் பார்த்துருக்குறோம். பழைய கிராக் அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஏறக்குறைய அதில் கெமிக்கல் வச்சு பாலிமர் பூச்சி அந்த வேலைக்கே ஒரு 1.5 லட்சம் செலவழிச்சிருக்கிறோம். அந்த மராமத்து வேலைகள் கொஞ்சம் பெருசாக இருந்த கிராக்குகள் எல்லாம் சரி பண்ணுறதுக்காக என்று சொல்லி செலவழித்து செய்திருக்கிறோம். அப்போது ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் சொன்னார், சார் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்குது, ஸ்ட்ரக்சரில் எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன மனதில் இப்போ கீழே உள்ள கட்டடம் இப்போ 25-26 வருஷம் தாண்டிருச்சு. அப்போது கேட்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கிராக்கு தெரிகிறதெல்லாம் வெளியே ஓரங்களில் இருக்கிற அந்த கம்பிகளில் தண்ணீர் பட்டு தூசி சேர்ந்து உள்ள துரு தான். அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். வேற அவர் எல்லா பில்லர் எல்லாத்தையுமே சோதிச்சு பார்த்தார். எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பலமாக நல்லா இருக்குது என்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகுதான் நாம் மற்ற எல்லாத்தையும் வெறும் வெளி ஓட்டமாக உள்ள காரியங்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த அஸ்திபாரங்கிறது நல்லா இருந்ததுன்னா மேலே என்ன ரிப்பேர் வந்தாலும் பார்த்து திரும்ப அதை என்ன செஞ்சிடலாம், சரி பண்ணலாம். அஸ்திபாரம் மோசமாக போச்சுன்னா அந்த கட்டிடத்தையே என்ன செய்ய வேண்டியிருக்கும், இடித்து தள்ள தான் வேண்டியிருக்கும். அது முழுசும் அஸ்திபாரத்தை தோண்டி எல்லாம் இது பண்ணிட்டு புது கட்டடம் தான் கட்ட வேண்டியிருக்கும். அப்போது அந்த அஸ்திபார உபதேசங்களாக இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த உபதேசங்கள் எவை என்று பார்ப்போமானால் அதில் முதல்ல சொல்லி இருக்குது, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். ஆங்கிலத்தில் ரிப்பன்டன்ஸ் ஃப்ரம் ஆக்ட்ஸ் தட் லீட் டு டெத். சாவுக்கு நேராய் வழி நடத்துகிற செய்கைகள்ல இருந்து மனம் திரும்புதல். அதான் நமக்கு புரிகிற மாதிரி இருக்குது. இன்னும் செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் என்பதை விட என்ன, சாவுக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிற, மரணத்துக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிற செயல்கள்ல இருந்து மனம் திரும்புதல். ஓகே,
அது ஒரு வார்த்தையில சொன்னா மனம் திரும்புதல். இரண்டாவது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், faith in God, அது இரண்டாவது. மூன்றாவது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் பேப்டிசம்ஸ், ஸ்நானங்கள். ஸ்நானம் அல்ல, என்ன சொல்லுங்க எல்லாரும், ஸ்நானங்கள். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அடுத்து கைகளை வைக்குதல், லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், கைகளை வைக்குதல். அதற்கடுத்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன் ஆஃப் த டெட், மரித்தோருடைய உயிர்த்தெழுதல். அதுக்கடுத்து நித்திய நியாய தீர்ப்பு, இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட். இப்படி ஒரு 6 விஷயங்களை அங்கே எபிரேய நிருபக்காரன் அஸ்திபார உபதேசம் அல்லது மூல உபதேசம் என்று சொல்லி, ஃபவுண்டேஷனல் டாக்டரின் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இதுல சிலதை குரூப் பண்ண விரும்புகிறேன். அதுல ஒன்று அந்த மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். அடுத்து தேவன் மேல் வைக்கும் விசுவாசம். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு உபதேசமா சொல்லலாம், ரெட்ஷிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ரெட்ஷிப்பு, ரெட்ஷிப்பின் உபதேசம். அதற்கு அடுத்து ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் சொல்லும் பொழுது குறைந்தது 3 ஸ்நானங்கள் குறிப்பிடலாம். 2 சொல்லுகிறேன். ஒன்று தண்ணீர் ஞான ஸ்நானம், இன்னொன்று பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். சரியா? 2 ஸ்நானங்கள். ஒன்று என்னது சொல்லுங்க எல்லாரும், பின்னால இருக்கிறவங்க வரைக்கும் என் கூட ஃபாலோ பண்ணி வரணும். தண்ணீர் ஞான ஸ்நானம், அடுத்து பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். ஓகே. மூன்றாவது என்ன? கைகளை வைக்குதல். இந்த ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்தை ரெண்டாவது, முதல்ல ரெட்ஷிப்பு, இரண்டாவது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், அதற்கு அடுத்து கைகளை வைக்குதல். கைகளை வைக்குதல், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அது ஒரு கைகளை வைக்குதல், அதுவும் ஊழியம்தான், கைகளை வைக்கிற ஊழியம். ஆனால் முக்கியமாக ஊழிய பொறுப்புகளுக்கு ஒருவரை நியமிக்கும் போது ஊழியம் செய்வதற்கு கைகளை வைத்து ஒருத்தரை அபிஷேகம் பண்றோம். ஓகே, அதுதான் கைகளை வைத்தலாகிய உபதேசம். சரி, இந்த 3 தான் இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 1 மணி நேரம் பேசுறதுக்கு, அதுக்கு அதிகமாக பேசுறதுக்கு உரிய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு துரிதமாய் இந்த சத்தியத்தை சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். சிலர் நீங்க கேட்டிருப்பீங்க, இவைகளின் வழியாய் கடந்து சென்றிருக்கிறீங்க. ஆனாலும் அதை ஒரு உபதேசமா நீங்க அதை டீச்சிங்கா, போதனையா நீங்க கேட்டு நாளாகி இருக்கலாம் அல்லது கேட்காமலே இருந்திருக்கலாம். இன்றைக்கு அதை கேட்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ முதல்ல என்னது சொல்லுங்க? முதல்ல ரெட்ஷிப்பு. எல்லாரும் எனக்கு சொல்லணும், என் கூட வரணும். எல்லாரும் முதல் உபதேசமா எதை பார்க்க போகிறோம்? எல்லாரும் சொல்லல, ரெட்ஷிப்பு. நல்ல சத்தமா சொல்லுங்க, ரெட்ஷிப்பு. இந்த ரெட்ஷிப்புன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வாசித்த அந்த வசனத்துல நான் ஏற்கனவே சொன்ன மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ், ரிப்பன்டன்ஸ் பிளஸ் ஃபெய்த் இன் காட், தேவன் மேல் வைக்கும் விசுவாசம். இதோட வேறு சில இடங்கள்ல இருந்து அதோட சேர்த்தால் மூன்றாவது தேவனுடைய கிருபை, கிரேஸ் ஆஃப் காட் இஸ் ஈக்குவல் டு சால்வேஷன். இது ஒரு ஃபார்முலாவா உங்களுக்கு சொல்றேன். என்ன? ரிப்பன்டன்ஸ் பிளஸ் ஃபெய்த் இன் காட் பிளஸ் த கிரேஸ் ஆஃப் காட் இஸ் ஈக்குவல் டு சால்வேஷன். ஓகே, தமிழ்ல சொல்லி பார்க்கலாமா? மனம் திரும்புதல் கூட்டல் தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் கூட்டல் தேவனுடைய கிருபை இஸ் ஈக்குவல் டு ரட்சிப்பு. ரட்சிப்பு உண்டாகுது. இந்த 3 முக்கியமானது. அப்போ இந்த ரட்சிப்பை நாம சரிவர வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளுகிறதற்காக சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது
புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இதுல நீங்க உங்க கவனத்துல வைக்க விரும்புற வார்த்தை விசுவாசம். அவருடைய நாமத்தின் மேல் என்ன விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஃபெய்த் இன் காட், அவர் மேல விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டவங்க தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படுறாங்க. விசுவாசம் என்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 38 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 38 வசனங்கள். இதை அவர்கள் கேட்டபோது, எதை கேட்ட பொழுது? பேதுருவனுடைய பெந்தெகோஸ்தே நாளன்றைக்கு பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும், சரி அத பிறகு வருவோம். அப்ப இங்க முதல்ல என்ன சொல்ற, நாங்க என்ன செய்ய வேண்டும்? இருதயத்துல குத்தப்பட்ட ஜனங்கள், பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள்ல இருதயத்துல குத்தப்பட்டவங்க நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. இப்ப பேதுரு அவர்களுக்கு பதிலா என்ன சொல்கிறார்? நீங்க என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும், அப்ப ரட்சிக்கப்படுவீங்க. மனம் திரும்புதல் என்பதை பார்க்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 10 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 10 வசனங்கள். நீங்க எடுக்கிறதுக்கு வசதியா தான் திரும்ப திரும்ப சொல்றேன், எடுக்கக்கூடியவங்க எடுங்க. ஓகே, ரோமர் 10 9 10 வாசிப்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப அந்த ரட்சிப்பை குறித்ததான அந்த விசுவாசத்தை குறித்த விவரத்தை அவர் எழுதுறார். அங்கே விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று வருகிறது. இங்க வரும்பொழுது எங்க விசுவாசிக்கணும்? விசுவாசம் எங்க உண்டாகணும்? இருதயத்துல விசுவாசிக்கணும், அத வாயினால அறிக்கையிடணும். எதை விசுவாசிக்கணும்? தேவன் அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை விசுவாசிக்கணும். அவர் எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறதுனா அவர் மரித்தார் என்பதையும் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதையும் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்போ விசுவாசிக்கணும், அப்போ அதை வாயினால அறிக்கை செய்யணும். இப்ப இதெல்லாம் அந்த ரட்சிப்புல மறுபடியும் என்ன பார்க்கிறோம்? அந்த விசுவாசம் அதுல பார்க்கிறோம். மனம் திரும்பணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஓகே, இப்ப எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 9 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அத இன்னும் கொஞ்சம், தேவனுடைய கிருபை. கிருபை யாருடையது? தேவனுடைய கிருபையினாலே உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift of God. salvation என்பது gift, ஈவு. கோடி உலகத்தையே கொடுத்தாலும் அதை நாம விலை கொடுத்து வாங்க முடியாது. அது தேவன் இலவசமாய் கொடுக்கிறார். அதனாலதான் அது ஈவு, அது தேவனுடைய கிருபை. அதுல நம்முடைய பங்கு விசுவாசம் இருந்தாலும் தேவனுடைய கிருபையினாலே உங்கள் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நான் எதை உங்க மனதுல பதிய வைக்க விரும்புறேன்னா அந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா என்ன? மனம் திரும்புதல் பிளஸ் விசுவாசம் பிளஸ் தேவனுடைய கிருபை இஸ் ஈக்குவல் டு ரட்சிப்பு. ஓகே, ரட்சிப்பு. அப்போ இந்த ரட்சிப்பை பற்றிய இந்த வசனங்கள் எல்லாம் இதை நாம பார்க்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ தேவனுடைய ரட்சிப்போ. அந்த கிருபை வரங்கிறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் என்ன யூஸ் பண்ணலாம்? தேவனுடைய ரட்சிப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ அவருடைய ரட்சிப்பு, அவருடைய கிருபை வரமாக, கிரேசியஸ் கிஃப்ட், கிருபை வரம், கிருபை வரமாக அவருடைய ரட்சிப்பு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1:7 வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 யோவான் 1:7.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ அந்த ரட்சிப்பு எப்படி உண்டாகுதுங்கிறத இந்த வசனத்துல, எப்படி நம்ம பாவம் மன்னிக்கப்படுது, நம்ம விசுவாசிக்கிறோம், மனம் திரும்புறோம், பாவி ஆண்டவரே என் உள்ளத்துல வாரும் ஆண்டவரே அவரை அழைக்கிறோம், அவருடைய கிருபையினால நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அப்ப நடக்கிற செயல் என்ன? அவருடைய ரத்தம் நம்ம கழுவி சுத்திகரிச்சிருக்கு. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் கூடுதலான வசனங்கள் என்றால் நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:13, நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், ரட்சிப்பை பெறுவான். அப்போ மறுபடியும் அந்த ஃபார்முலாவை ரிப்பீட் பண்ண போறோம். மனம் திரும்புதல் பிளஸ் விசுவாசம் பிளஸ் தேவனுடைய கிருபை இஸ் ஈக்குவல் டு ரட்சிப்பு. ஓகே, அப்படி ரட்சிக்கப்பட்ட பொழுது அதனுடைய அவுட்கம் என்ன, நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போமானால், ஏற்கனவே பார்த்த வசனங்கள் அவுட்கம் ஆஃப் சால்வேஷன் என்ன என்றால், அந்த யோவான் 1:12 படி நாம தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகபடி அதிகாரம், தேவனுடைய பிள்ளையா மாறுகிறோம். அடுத்து வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறபடி ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படாதவர்கள் எவர்களோ அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டார்கள். அப்போ ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பெயர் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுகிறது. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இந்த நாட்டினுடைய பிரஜை நீங்க என்பதற்கு என்னங்க அடையாளம்? ஆதாரா? ஆதாரெல்லாம் டூப்ளிகேட் ஏமாத்தி வாங்கிடலாம். பங்களாதேஷ்ல இருந்து வர்றவங்க எல்லாம் ஆதார் கார்டு வச்சிருக்கிறான், பான் கார்டு வச்சிருக்கிறான், அங்கங்க இருந்து வர்றவங்க எல்லாம் கொடுத்து இங்க ஓட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க. பர்த் சர்டிபிகேட். இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க பிறப்பு என்ன செய்யப்படுகிறது? ஒரு ரெஜிஸ்டர்ல பதியப்படுது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. என்ன அப்போ இப்போ எல்லாம் இன்னும் நல்ல நவீனமயமாகி வரும் பொழுது அதை ஈஸியாக அதை சர்டிஃபிகேட் வாங்குறது அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த பர்த் சர்டிஃபிகேட், உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போதே பெயர் பதியப்படுது. அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிறக்கும் போது, தேவனுடைய பிள்ளையா பிறக்கும் போது, கர்த்தர் அங்க ஒரு ரெஜிஸ்டர்ல என்ன செய்யறாருங்க? அந்த புஸ்தகத்துக்கு பெயர் தான் என்ன? த புக் ஆஃப் லைஃப், ஜீவ புஸ்தகம் என்கிற புஸ்தகத்தில் ஆண்டவர் நம்முடைய பெயர்களை எழுதுகிறார். அந்த புஸ்தகத்தில் இருந்தாதான் நீங்களும் நானும் பரலோக பிரஜை, பரலோகத்தின் பிரஜையா இருக்கிறோம். அந்த புத்தகத்தில் இல்லைன்னா நம்ம பறக்கல. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 2 பிறந்த நாள். என்ன பிறந்த நாள்? மாம்சத்தின்படி ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு பிறந்த நாள் இருக்குது. அடுத்து தேவனுடைய பிள்ளையா தேவனுடைய ராஜ்யத்தில் ஆவிக்குரிய பிறப்படைந்த இன்னொரு பிறந்த நாள். உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் இருக்கா, 2 பிறந்த நாள் இருக்கா? 2 பிறந்த நாள் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த 2 பிறந்த நாள் இல்லை, எனக்கு தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்த நாளாய் மாறட்டும். இன்னைக்கு நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கணும். இப்ப தேவனுடைய பிள்ளையா மாறுகிறோம் ரட்சிப்பின் மூலமா. ரட்சிப்பின் மூலமா நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அடுத்து ரட்சிப்பின் மூலமா நம்ம ஏற்கனவே வாசித்த ஒரு வசனம், நித்திய ஜீவன். ரோமர் 6:23 வாசிச்சோம் இல்லையா? என்ன? தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். அந்த கிருபை வரத்தினுடைய பலன் என்ன? இட்டர்னல் லைஃப். அது இனி வரப்போறது இல்லை. ரட்சிக்கப்படும் போதே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்துட்டாருங்க? அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? ரோமர் 8:23 படியாக
ஸ்தோத்திரம். அதுவும் அல்லாமல் அதல்ல, அதுதானா வாசிங்க, அதில் பின்பகுதியில் தான் வரும். நம் அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை. அதான். அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அடுத்த வசனம், அது இல்லாம அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற அந்த வசனம் எங்க இருக்கு? அந்தபடி. அந்த வசனம் என்ன? 15. அந்தபடி திரும்ப பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அவர் அப்பான்னு கூப்பிடுற உரிமையை பெறுகிறோம். ரட்சிக்கப்படும் பொழுதுதான் நாம தேவனை அப்பா என்று அழைக்கிற அந்த உரிமையை பெறுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் நிச்சயம். அடுத்து ரட்சிப்பின் பலன் என்னவென்றால், நாம் அவருடைய சரீரத்தில் ஒரு அவயவமா மாறுகிறோம். We become a member of his body. இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார், சபை அவருடைய சரீரமா இருக்குது. நாம் ஒவ்வொருவரும் அந்த சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவமா இருக்கிறோம். ரட்சிக்கப்படும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமாக நாம மாறுகிறோம். அப்ப ரட்சிக்கப்படும் பொழுது இந்த பாக்கியங்கள் எல்லாம் நம்முடையதா மாறுகிறது. அப்ப அந்த ரட்சிப்புல அடங்கி இருக்கிறது என்ன? மனம் திரும்புதல், விசுவாசம், தேவனுடைய கிருபை. இந்த மூன்றும் சேர்ந்து நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா மாறுறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல யாராகிலும் எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனான்னு எனக்கு தெரியல பாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் யோசிச்சு பார்த்ததில்லை. நீங்க ஒருவேளை ஞான ஸ்நானம் கூட எடுத்திருக்கலாம், ஆனால் இன்னும் எனக்கு ஏதோ நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன் யாரோ சொன்னதுனால. ஆனால் நான் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து அவரை விசுவாசித்து அவரை இருதயபூர்வமா அவரை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிச்சு அந்த வாழ்ற அந்த வாழ்க்கை முழுமையா இருக்கா என்னன்னு தெரியல, சந்தேகமா இருக்கு. அல்லது நான் ரட்சிக்கப்படலை அப்படிங்கிற நிலையில யாராகிலும் இருந்தா இன்றைக்கு இந்த இடத்துல நான் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போதே, கடைசி வரைக்கும் காத்திருக்கணும்ல, இந்த வசனத்தை சொல்லும் போதே, ஏசப்பா என் பாவங்களுக்காக நான் வருந்துறேன், என்னை மன்னிங்க, என் உள்ளத்துல வாங்க, உங்களை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருங்கப்பான்னு நீங்க மனசுல நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா இப்பவே நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. இப்பவே நீங்க தேவனுடைய பிள்ளையா மாறுறீங்க. இப்பவே உங்க பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிடுறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து நாம சொன்ன இரண்டாவது என்ன? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அதுல 2 ஸ்நானம் சொன்னேன். ஒன்னு தண்ணீர் ஞான ஸ்நானம், இன்னொன்னு பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். முதல்ல அந்த தண்ணீர் ஞான ஸ்நானத்தை பார்ப்போம். அதுக்கு தான் நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணீர் ஞான ஸ்நானம். ஓகே, இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அந்த 37, 38 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2, 37, 38. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, போதும். அப்போ மனம் திரும்புங்க. அடுத்து நீங்க என்ன பெறணும்? ஞான ஸ்நானம் பெறணும் அப்படின்னு சொல்றார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஞான ஸ்நானம் தண்ணீர்ல முழுகி எடுக்கிற அந்த ஞான ஸ்நானம், தண்ணீர் ஞான ஸ்நானம். ஓகே, அந்த ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சில விஷயங்களை இந்த நாளில் உங்களுக்கு சொல்றேன். குழந்தை ஞான ஸ்நானம் என்று ஒன்று கிடையாது. பைபிள்ல குழந்தை ஞான ஸ்நானம் கிடையாது. ஆகையினால குழந்தை ஞான ஸ்நானம் யாராவது எடுத்திருந்து அதை ஞான ஸ்நானம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை மாற்றிருங்க. இப்போ எனக்கும் என்னுடைய அம்மா அப்பா போய் ஒரு கத்தோலிக்க சபையில் பிறந்ததுனால மதுரை ரயில்வே காலனியில் இருக்கிற அந்த கத்தோலிக்க சபையில் தான் போய் எனக்கு அந்த ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க. அது ஞான ஸ்நானம்னு கொடுத்தாங்க. பேர் வச்சு
ஞான தாய் ஞான தகப்பன் அப்படியெல்லாம் நிப்பாட்டி எனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுவும் அதை பற்றி தெரியுமா? 40 நாள் குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அந்த குழந்தைக்கு விசுவாசிக்க முடியுமா? தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ அது ஞான ஸ்நானம் இல்லை. அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய 17வது வயதில் நான் ஞான ஸ்நானம் எடுத்தேன். அதனால தான் ஆவிக்குரிய சபைகளில் குழந்தைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறது இல்லை. பெற்றோர் வந்து அவர்கள் இந்த குழந்தைய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார், நாங்கள் அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரதிஷ்டை ஆராதனை வச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த பைபிள் முறைப்படி வச்சிருக்கிறோம். இல்லை, சாமுவேலை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணினார்கள். அதனால அப்படி நம்ம பைபிள் முறைப்படி பிரதிஷ்டை, குழந்தை பிரதிஷ்டை செய்கிறோம். ஸோ குழந்தை ஞான ஸ்நானம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். ஏனென்றால் மார்க் 16:16 சொல்லி இருக்கு. இன்னும் நிறைய வசனங்களை பார்ப்போம். மார்க் 16:16 என்ன சொல்லி இருக்குன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஓகே, விசுவாசம் உள்ளவனாகி, அப்போ salvation, faith comes first, then comes baptism. விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் ஞான ஸ்நானம் என்பதற்காக அந்த வசனத்தை சொன்னேன். பிறகு அந்த பெயர் பேப்டிசம், ஞான ஸ்நானம் என்கிற அந்த வார்த்தை 2 வார்த்தைகள் சேர்ந்தது. ஞானம் பிளஸ் ஸ்நானம், ஞானம் பிளஸ் ஸ்நானம். ஓகே, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம். முதல்ல அதுல ஞானம் என்றால் என்ன, நன்மை தீமை என்ன என்பதை அறிந்து அதுல தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கும் போதுதான் என்ன உண்டாகுது? ஞானம் உண்டாகுது. அப்போ எப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறானோ, ஐயோ நான் பாவி, ரட்சிக்கப்படுறானோ அப்பதான் ஞானம் வருகிறது. ஓகே, அதற்கு பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். அப்போ உங்க மனதில் இருக்கணும், எப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் என்னது? ஞான ஸ்நானம். ரட்சிக்கப்படாதவங்க ஞான ஸ்நானம் எடுத்தால் அதுல பிரயோஜனம் இல்லை. சாகாதவனை கொண்டு போய் உயிரோட புதைக்கிறத மாதிரி. அது செத்தவனை தான் என்ன செய்யணும்? புதைக்கணும். சாகாதவனை புதைக்கிற மாதிரி. அது பெரிய குற்றம், பெரிய கிரைம். அது மர்டர் பண்றது, கொலை செய்கிறது. ஓகே, மரித்தவனுக்கு தான். ரட்சிக்கப்பட்டால் தான் ஞான ஸ்நானம். ஓகே, ஞானம் பிளஸ் ஸ்நானம். அடுத்து ஸ்நானம் அப்படின்னா நமக்கு அது வடமொழி சொல், சமஸ்கிருத வார்த்தை. நிறைய பைபிள்ல சமஸ்கிருத வார்த்தை இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பழகிட்டோம் தெரியாது. நிறைய சமஸ்கிருத வார்த்தை இருக்கு. காரணம் என்னவென்றால், அன்றைக்கு பைபிளை மொழிபெயர்க்கிற காலத்துல படிச்சவங்க என்ன பிராமின்ஸ் தான் என்ன செஞ்சிருந்தாங்க? படித்திருந்தாங்க. பார்ப்பனர்கள் தான் படித்திருந்தாங்க. மற்றவங்களுக்கு படிப்பு கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில சீகன் பால், பைபிளை மொழிபெயர்த்த சீகன் பால்கோ இவங்க எல்லாம் தமிழ் மொழியை யார்கிட்ட கற்றாங்கன்னா, இந்த பிராமணர்கள்ட்ட தான் என்ன செய்தாங்க? தமிழ் மொழி கற்றாங்க. மணல்ல எழுதி தான் தமிழ் மொழி படிச்சாங்க. அப்போ அந்த பைபிளை மொழிபெயர்க்கும் போது அவர்களை கூட உதவிக்கு வச்சிருந்தாங்க. இதுக்கு என்ன வார்த்தை அப்படின்லாம் அவங்கள உதவிக்கு வைத்திருந்தாங்க. அப்போ அவர்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த சமஸ்கிருதத்தினுடைய தாக்கத்தை நம்ம பைபிள்ல நிறைய வார்த்தைகள்ல பார்க்க முடியும். ஓகே, அதை மாற்றணுங்கிறதுக்காகத்தான், புரிகிறபடி தமிழ் சொல் நிறைய கொண்டு வரணுங்கிறதுக்காக புதிய திருப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல திருத்துறாங்க. இப்ப அப்படி புதிய திருப்புதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஞான ஸ்நானங்கிற வார்த்தையை பார்க்க முடியாது. திருமுழுக்கு அப்படின்னு போடப்பட்டிருக்கும். திருமுழுக்கு. அதுல திருங்கிறது சரியில்லை, ஏன்னா அங்க ஞானங்கிற அர்த்தம் வரல. ஆனால் முழுக்குங்கிறது ஓகே, ஏன்னா தண்ணீர்ல முக்கி கொடுக்கறதுனால முழுக்குங்கிற மொழிபெயர்ப்பு ஓகே. ஸ்நானம்னாலே என்ன, ஒரு பாட்டில் எடுத்து இதுல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு மேல தெளிச்சுட்டு நீ ஸ்நானம் பண்ணிட்ட போ அப்படின்னா அது ஸ்நானம் ஆகுமா? ஆகாது.
முழு உடம்பும் நனைஞ்சாதான் என்னது ஸ்நானம். இப்போ அதனுடைய அந்த கிரேக்க வார்த்தைக்கு வர்றேன். ஞான ஸ்நானம், ஆங்கிலத்தில் பேப்டிசம் என்கிற அந்த வார்த்தை கிரேக்க மொழியில் என்ன வார்த்தை என்றால் பேப்டைசோ என்கிற வார்த்தை. அந்த பேப்டைசோ என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா டு இம்மர்ஸ், முக்குதல், முழுகுதல், முங்குதல், இதுதான் அமிழ்த்துதல், இதுதான் அதனுடைய அர்த்தம். பேப்டைசோ என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள். அப்போ ஞான ஸ்நானம் என்பது முழுகி கொடுக்கிறது தான் என்னது பைபிள் சொல்ற ஞான ஸ்நானம். தெளிச்சு கொடுக்கிறதும் குழந்தை ஞான ஸ்நானமும் கிடையாது, தெளிப்பு ஞான ஸ்நானமும் கிடையாது, தண்ணீர்ல முழுகி கொடுக்கிற ஞான ஸ்நானம். அது என்ன பெயர்ல கொடுக்கணுங்கிறது தான் பிரதான கட்டளையில இயேசு சொல்லுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அப்படின்னு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அது அல்லாம அதுக்கு குறைச்சு இயேசுவின் நாமத்துல அல்லது வேற ஒரு பெயரை மட்டும் சொல்லி பரிசுத்த ஆவியானவரின் பெயராலே அது தப்பு. முழுசா அந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்துல ஞான ஸ்நானம் கொடுக்கணும். ஓகே, அடுத்து இந்த ஞான ஸ்நானம் என்பது இப்போ ஓரளவுக்கு நீங்க கவனிக்கிறீங்க, எல்லாரும் கடைசி வரை கவனிக்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து அந்த ஞான ஸ்நானத்தை நாம் ஏன் எடுக்கணும் என்று சொன்னால், ஒன்று, நாம் ஏற்கனவே பார்த்தபடி சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கிறது கட்டளை என்றால், ஞான ஸ்நானம் பெற வேண்டியவர்கள் எடுங்க என்பதும் கட்டளை. ஆமென், தேவனுடைய கட்டளையா இருக்குது. அடுத்து மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13லிருந்து வாசிப்போம். அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். கவனிங்க, ஆண்டவர் இயேசு சொல்றார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும், தேவனுடைய நீதி என்பது மட்டும் தனியா எடுத்தா நிறைய குறிப்புகள் சொல்லலாம். அப்படி தேவனுடைய நீதியை நாம நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தேவனுடைய நீதி உள்ள ஒன்று என்னவென்றால் ஞான ஸ்நானம், தண்ணீர்ல மூழ்கி பெறுகிற ஞான ஸ்நானம். இட்ஸ் ஃபுல்ஃபில்லிங் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற செயலாக ஞான ஸ்நானம் இருக்கிறது. இப்ப நிறைவேற்றணுமா வேண்டாமா? நிறைவேற்றணும். லூக்கா 7:30 வாசிக்கலாம். லூக்கா 7:29-30 வசனங்கள், 2 வசனத்தையும் வாசிப்போம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞான ஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். இந்த வடமொழி சொல் சொன்னேன் இல்லையா, அங்க ஆயக்காரர்னு பார்க்கிறோம். இதெல்லாம் தமிழ் வாக்கியம் கிடையாது, தமிழ் வார்த்தை இல்லை, நம்ம பைபிள்ல வந்திருக்கு. ஆனா உண்மையில இது தமிழ் வார்த்தை கிடையாது, இது வடமொழி, இந்த சமஸ்கிருத வார்த்தை. ஆயக்காரர்னா நம்ம விளக்கம் சொல்ல வேண்டி இருக்குது. ஆயக்காரர்னா யாரு? வரி வசூலிக்கிறவங்க அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்குது. சொன்னா தான் நமக்கு புரியும். ஒருத்தர்கிட்ட சகை என்கிற ஒரு ஆயக்காரன் இருந்தான் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு நபருக்கு இது என்னையா என்னமோ ஆயக்காரன் இருந்தான் அப்படின்னா தெரியாது. நீங்க வட இந்தியாவில் போனீங்கன்னா அங்க இந்த இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேருன்னா ஆயக்கார் பவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது அந்த வடமொழி வார்த்தை. ஓகே, ஒரு உதாரணத்திற்கு அதில் சொன்னேன். அப்போ அநேகர் ஞான ஸ்நானம் பெற்றாங்க. 30வது வசனம், பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையாகிய ஞான ஸ்நானத்தை என்ன செய்தாங்க? தள்ளிவிட்டார். தங்களுக்கு கேடு உண்டாக. அப்போ ஞான ஸ்நானம் எடுக்கணுங்கிறது தேவனுடைய ஆலோசனை.
தேவனுடைய ஆலோசனை, இட்ஸ் கவுன்சில் ஆஃப் காட். இப்போ 1 பேதுரு 3:21 வாசிக்கலாம். 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா. எதற்கு ஒப்பனையான அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் அதற்கு நிழலா இருக்கிற ஒன்றை அதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கிறோம். என்ன சொல்லி இருக்கு அங்க? பேழை, 8 பேர் பேழையில காக்கப்பட்டார்கள் அல்லவா ஜலப்பிரளயத்தில். அது பழைய ஏற்பாட்டில் ஞான ஸ்நானத்திற்கு முன்னடையாளமான ஒன்றாயிருக்கிறது. இன்னொன்று பழைய ஏற்பாட்டில் ஞான ஸ்நானத்திற்கு முன்னடையாளமான ஒன்று என்னவென்றால், ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறது ரட்சிப்பும், அடுத்து அந்த செங்கடலின் வழியாய் கடந்து சென்றது ஞான ஸ்நானத்துக்கு. மேகத்துக்குள்ளாக, மேகத்துக்கு கீழாக சமுத்திரத்தின் நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்தார்கள் அல்லவா, அது ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமா இருக்குதுன்னு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அப்போ அதற்கு ஒப்பனையான என்ன, பழைய ஏற்பாட்டில் அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்ப இங்க அது தேவனோட நாம் செய்கிற இன் குட் கான்சியன்ஸ், நல்ல மனசாட்சியோட, யாரோ சொல்றதுக்காக இல்லை, கட்டாயத்துக்காக இல்லை. என்ன, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனோட உடன்படிக்கை செய்யணும் அப்படின்னு, அவருடைய ஆலோசனையை நான் நிறைவேற்றணும், அவருடைய கட்டளை கீழ்ப்படியணும், தேவனுடைய நீதியை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த நல் மனசாட்சியோட தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கையாக அந்த ஞான ஸ்நானம் காணப்படுகிறது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து அந்த ஞான ஸ்நானத்தினுடைய அந்த செயல், த ஆக்ட் ஆஃப் பேப்டிசம், அதுக்கு அர்த்தம் இருக்குது. அதுக்கு அர்த்தம் இருக்குது. ஞான ஸ்நானத்தின் செயல் அர்த்தம் இல்லாமல் இல்லை. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரை உள்ள வசனங்கள் கவனிக்கிறீங்களா? பின்னால இருக்கிறவங்க, அந்த தூண் பக்கத்தில் இருக்கிறவங்க இங்க, ஓகே. அதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மரணம் என்கிற வார்த்தையை குறித்து கொள்ளுங்க. அடுத்து, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடக்கம் பண்ணப்பட்டுதல். கவனிங்க, மரணம் என்கிற வார்த்தை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மரணம், அடுத்து அடக்கம் பண்ணப்படுறது. அடுத்த வசனம் 5ஆம் வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் உயிர்த்தெழுதல். இந்த 3 வார்த்தை, கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இப்ப ஞான ஸ்நானம் பெறும்போது நாமும் அவருடைய மரணத்தோட இணைக்கப்படுகிறோம். 2வது அடக்கம் பண்ணப்படுகிறோம். 3வது உயிர்த்தெழுகிறோம். அந்த ஆக்ட் ஆஃப் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க, ஞான ஸ்நானம் எடுக்கிறத பார்த்திருக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, அந்த ஆக்ட் ஆஃப் பேப்டிசம், அந்த ஞான ஸ்நானத்தின் செயல் இந்த 3ஐயும் உள்ளடக்கியதா இருக்குது. பாவத்திற்கு செத்தவர்களை, அவர்கள் ஏற்கனவே செத்து இருக்கிறாங்க, புதிய படைப்பா இருக்கிறாங்க, அவர்களை தண்ணீருக்குள்ள என்ன செய்கிறோம்? அடக்கம் பண்றோம். அடுத்து தண்ணீருக்குள்ள வெளியே எடுக்கும் போது அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுந்திருக்கிறதற்கு தண்ணீர்ல இருந்து வெளியே வருகிறது. அப்போ மரணத்தின் சாயல், அவரோடு அடக்கம் பண்ணப்படுதல், 3வது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகிறோம். இதற்கு இணையான இன்னொரு வசனம் கொலோசையர் 2:12 வாசிக்கலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞான ஸ்நானத்திலே, நான் ஞான ஸ்நானத்தினாலே இல்லை, ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே
அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அந்த ஞான ஸ்நானத்தின் செய்முறை அல்லது செயல்ல இந்த இந்த சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். அதனால தான் தண்ணீர்ல முழுகி கொடுக்கிற ஞான ஸ்நானம். ஓகே, இப்போ இந்த ரட்சிப்பை பார்த்தோம், ஞான ஸ்நானத்தை இப்ப பார்த்தோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தாமதம் பண்ணாம என்ன எடுக்கணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஹலோ, ரட்சிக்கப்பட்டவங்க, நான் தேவனுடைய பிள்ளை, பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள், தாமதம் இல்லாமல் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அது ரெண்டும் அப்படியே அடுத்தடுத்து வர்றத பைபிளில் அந்த வசனங்களை வேகமாக நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஓகே, முதல்ல பெந்தெகோஸ்தே நாள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் தான் இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, 41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஹலோ, அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவங்கன்னா என்ன? இயேசுவை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவங்க, விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன பெற்றாங்க? ஞான ஸ்நானம் பெற்றார். அன்றைய தினம் என்னைக்கு? பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்குதான் வசனத்தை கேட்டிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, விசுவாசம் வச்சாங்க. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ஞான ஸ்நானம் பெற்றார்கள், சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஓகே, இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 4:4 வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டாங்க. ஓகே, ரட்சிக்கப்பட்டாங்க, விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. பைபிள்ல முழுசும் எழுதப்படல. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அன்னைக்கு என்ன பெற்றுட்டாங்க? 5000 பேர் அன்னைக்கு ஞான ஸ்நானம் பெற்றுட்டாங்க. அது இங்க மறைபொருளா இருக்குது, அதுல எல்லாம் சொல்லலை. இன்னும் சில வசனங்களை பார்க்கும்போது விளங்கிடுவீங்க. எல்லாம் வேர்ட் பை வேர்ட் என்ன செய்யப்படலை, இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அவங்க விசுவாசித்தாங்க, 5000 பேர் விசுவாசித்தாங்க. அப்படின்னா அன்னைக்கு நடந்தது அதுதான். அன்னைக்கே உடனே என்னது? ஞான ஸ்நானம் தான். அடுத்து 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8:12-13 அப்போஸ்தலர் 8:12-13. பிலிப்பு போய் சமாரியால பிரசங்கம் பண்றார். ஓகே, இப்போ வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது, ரட்சிக்கப்பட்ட பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றான். அப்போ மறுபடி நீங்க பாத்தீங்களா? அந்த முதல்ல சொன்னது விசுவாசம் தான் முதல்ல. ஓகே, குழந்தை ஞான ஸ்நானம்ங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, அப்போ விசுவாசித்து, அடுத்து விசுவாசித்தவர்கள் என்ன பெற்றாங்க? ரட்சிக்கப்பட்டவங்க ஞான ஸ்நானம் பெற்றாங்க. அதே அதிகாரத்துல 36ஆம் வசனம், 36வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 8:36. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இல்லையா? பிலிப்பு சமாரியால ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் போய் அந்த கந்தாயன் மந்திரியோட சேர்ந்து கொள், ரதத்தோட சேர்ந்து கொள்கிறார். ஓடி வருகிறான். வனாந்தரத்துல வந்து எருசலேம்ல வந்து யெகோவாவை தொழுது கொண்டு அந்த எத்தியோப்பிய மந்திரி போயிட்டு இருக்கிறார். போயிட்டு இருக்கும் பொழுது அவரோட அந்த ரதத்தோட சேர்ந்து பிலிப்பு ஓடுறார். ஓடி போய் என்ன வாசிக்கிறீர்? ஏசாயால உள்ள ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு இருக்கிறேன். அது வாசிக்கிறது புரியுதா? யாராவது ஒருத்தர் விளக்கி சொல்லாம எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு உடனே நான் உமக்கு விளக்கி சொல்லட்டுமான்னு இவரு ரதத்துல என்ன செய்தார்? ஏறிட்டார். இப்ப ரதம் போயிட்டு இருக்குது. இவர் உட்கார்ந்து ஏசாயால தொடங்குறார். இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்களை அவர் தொடங்கி, அந்த ஏசாயால எழுதப்பட்டிருக்கிறது யாரை பத்தி தான் எழுதி இருக்கு? இயேசுவை பற்றி தான் எழுதி இருக்குன்னு நடந்ததெல்லாம் சொல்லி, ரட்சிப்பை சொல்லி, அடுத்து ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும் போது கேட்க கேட்க அப்படியே அந்த மந்திரி அதெல்லாம் விசுவாசிக்கிறார், அப்படியே அது எல்லாத்தையும் நம்புறார். இப்போ அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா நல்லா. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞான ஸ்நானம் பெறுகிறதற்கு தடை. பாருங்க, அவர் உபதேசித்துட்டே வந்துட்டார். ரட்சிப்பு, ஞான ஸ்நானம் எல்லாம் சொல்லிட்டு வர்றார். ஞான ஸ்நானம்னா இப்படி எடுக்கணும், ரட்சிக்கப்பட்டவங்க எடுக்கணும்னு சொன்னோம். தண்ணியை பார்த்த உடனே மந்திரி கேட்கிறார்,
தடை என்ன? தான் தண்ணீர் இருக்குதே. பிலிப்பு சொல்ற பதில பாருங்க. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால், நீங்க விசுவாசிட்டீங்க, மனம் திரும்பிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்கன்னா தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை, மந்திரி சொல்றார், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரே சொல்லிட்டார். ரதசாரதி நிப்பாட்டுப்பா ரதத்தை. அப்பொழுது பிலிப்பும் மந்திரியுமாகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அந்த மந்திரிக்கு என்ன கொடுத்தாருங்க? ஞானஸ்நானம் கொடுத்தார். அப்ப ரட்சிப்பை தொடர்ந்து அடுத்து உடனே என்ன நடக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென் சொல்லலாமா? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுவ சொந்த ரட்சகரா ஆண்டவரா ஏற்றுக்காக தான் அப்படின்ன பிறகு தாமதிக்க கூடாது. யார்கிட்டையும் அனுமதி கேட்கணும், அவங்கள்ட்ட கேட்கணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ளது இது. ஆமென் சொல்லலாமா? ஒரு சில காரியங்களை பார்க்கணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சில காரியங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. சின்ன இப்போ உடனே பெற்றோர் அவிசுவாசியா இருக்கிறாங்க. ஒரு 13-14 வயசு பையன் விசுவாசிக்கிறான், வந்து கேட்டால் உடனே நம்ம என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஒரு மேஜர் வயது அடைந்த பிறகு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அப்படி எல்லாம் சில காரியங்களை நடைமுறையில் நாம் பார்த்தாலும் விசுவாசித்தால் அதுக்கு பிறகு தடை எதுவும் இல்லை. கைவேர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இன்னும் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கலாம். 9:17-18. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, யார் மேல? பவுல் மேல கையை வச்சு, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து, பவுல் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து என்ன பெற்றான்? ஞானஸ்நானம் பெற்றான். தமஸ்கு வீதியில வரும்போதே ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவருக்கு தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டார். இயேசுதான் விசுவாசித்தார். இப்ப தமஸ்குல போய் ஆண்டவருடைய கட்டளைப்படி காத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்லி இந்த அனனியா என்கிற சீஷன் வருகிறார். வந்து இவருக்கு தலையில கையை வச்சு ஜெபம் பண்றார். வச்சு ஜெபம் பண்ணிட்டு பண்ணும்போது கண்ணில் இருந்து அந்த கண் பார்வை இன்னும் பவுலுக்கு இல்லை. கண்ணில் இருந்து அந்த செதில்கள் விழுகிறது, கண் பார்வை கிடைக்கிறது. அடுத்து உடனே அவர் என்ன பெற்றாருங்க? ஞானஸ்நானம் பெற்றார். பார்வை அடைந்தவர் ஞானஸ்நானம் பெற்றார். ரட்சிப்பை தொடர்ந்து உடனே என்னது? ஞானஸ்நானம். ஓகே. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 47-48 வசனம். 10ஆம் அதிகாரம் 47-48. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்றவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளை. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கொர்நேலியு வீட்டுக்கு வந்திருக்கிறார். அன்னைக்குதான் ரட்சிப்பின் செய்தியை அவங்க கேள்விப்படுறாங்க. அப்படியே கேட்க கேட்க கொர்நேலியுடைய வீட்டார் எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. வசனத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே பரிசுத்தாவியானவரை பற்றி பிரசங்கிக்கும் போது அப்படியே பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்றாங்க. பேதுருவுக்கும் இவர்களுக்குமே இது புதிய அனுபவமா இருக்குது. இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் அபிஷேகம் பெற்றாங்க. இவங்க பார்த்தா வசனத்தை கேட்கும் போதே ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படியே ஞானஸ்நானத்தையும் பரிசுத்தாவியும் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ அவர் சொல்றார், நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை நாம் விளக்கலாமா என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற கட்டளையிட்டார். இவர் கொடுக்கல. இவர் கூட போயிருந்தவங்க அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? மற்ற சீஷர்கள் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இத்தனை பேர் நான் சொல்றேன் நல்லா கவனிச்சுட்டு வர்றீங்க. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க நல்ல குறிப்பு எடுக்கிறவங்க எழுதணும். உங்களுக்கு பிரசங்கம் பண்ற மேடையில் நின்று பிரசங்கம் பண்ற வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆத்மாக்களை ஆதாயம் செய்யறதுக்கு, நடத்துறதுக்கு கர்த்தர் வாய்ப்புகளை தருவார். இந்த வசனங்கள்லாம் குறிச்சு வச்சிருந்தீங்கன்னா, உங்க மனதில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லலாம். ஹல்லேலூயா. எங்க அம்மா இப்போ அவங்க சித்ரா சிஸ்டர் வந்திருக்கிறதுனால சொல்றேன். எங்க அம்மா எல்லாம் அப்படியே குறிப்பெடுப்பாங்க பாருங்க. எல்லாத்தையும் குறிப்பெடுத்து டைரியா வச்சிருப்பாங்க. அவங்க பல நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு பாஸ்டர் ஞானஸ்நான சத்தியம், ரட்சிப்பின் சத்தியம் எல்லாம் சொல்லலை, இவங்க தான் சொன்னாங்க. இப்போ ஒரு சித்ரா போல உள்ளவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் அந்த கோவல நகரில் அவங்க சந்திக்கிற ஆத்துமாக்களுக்கெல்லாம் ரட்சிப்பை சொல்லி ஆண்டவரை விசுவாசித்தாங்களா, அடுத்து உடனே அவங்களுக்கு ஞானஸ்நானம். பாருப்பா, இது தேவனுடைய ஆலோசனை, இது தேவனுடைய கட்டளை, இது தேவனோட பண்ற உடன்படிக்கை. இப்படியே இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, இதே மாதிரி அப்படியே பிட்டு அந்த வசனத்தை குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி அந்த வார்த்தையை ஊட்டி அவங்கள ஞானஸ்நானத்துக்கு சம்மதிக்க வச்சிருவாங்க. ஸ்தோத்திரம்.
அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படி பழகணும். ஆமென் சொல்லலாமா? ஒவ்வொருத்தரும் பிறரை சத்தியத்துக்குள்ள நடத்தக்கூடிய இடத்திற்கு வரணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அதை பார்த்தோம். 16ஆம் அதிகாரம் 14-15 வசனம், இன்னொரு 2 வசனம் தான் சொல்லி ஜெபம் பண்ண போறோம். 16ஆம் அதிகாரம் 14-15 வசனம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை சொல்லியவைகளை கவனிச்சு விசுவாசிக்கும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை என்ன செஞ்சிட்டார்? திறந்துட்டார். ரட்சிக்கப்பட்டுட்டா. 15வது வசனம், அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பெற்ற பின்பு நீங்க இன்னும் எங்க வீட்டுல தங்கணும், எங்க வீடு ஒரு ஜப வீடா இருக்கட்டும், இங்க சபை நடக்கட்டும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு சபை உதயமாகுது அது பின்னால். ஆனால் அவள் இருதயத்தை திறந்து கர்த்தரை விசுவாசித்த உடனே அவளும் அவள் வீட்டாரும் என்ன பெற்றார்கள்? ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அதே அதிகாரத்தில் வாசிங்க, 30வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 30வது வசனம். அந்த சிறைச்சாலைக்காரன் பவுலையும் சீலாவையும் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இப்ப பாருங்க, ரட்சிப்பின் செய்தியை சொல்ற, நீ விசுவாசி அப்ப நீ ரட்சிக்கப்படுவ அப்படின்லாம் சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் சுவிசேஷத்தை சொல்றான். கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில், இப்ப இதுல ஒண்ணு கவனிக்கணும். நீங்க அங்க இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணும்போது தான் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைஞ்சு கதவுகள் திறந்து கட்டுகள் எல்லாம் கலந்து, சிறைச்சாலைக்காரன் ஐயோ கைதிகள் எல்லாம் தப்பி போயிட்டாங்கன்னு சொல்லி தன்னை மாய்த்து கொள்ளும் போது, மாய்த்து கொள்ள முயற்சிக்கும் போது பவுல் அவரை தடுத்து நிறுத்துறாரு. நீ உனக்கு ஒரு கெடுதியும் செஞ்சுக்கிடாத, நாங்க யாரும் ஓடி போகல, இங்கதான் எல்லாரும் இருக்கிறோம். அவன் ஆச்சரியம் மேலிட்டு, கதவெல்லாம் திறந்து கிடக்கு, கட்டெல்லாம் ஓடி போகாம எப்படிப்பா அங்க இருக்கிறாங்க? அங்க சொல்லப்படலை. ஆனால் அவன் ஆச்சரியப்படுறான். அப்பதான் அவன் என்ன செய்யணும்னு கேட்கிறான். ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? அதுக்கு இடையில ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டார். ரட்சிப்பை பற்றி பவுல் என்ன செஞ்சுட்டார்? நாங்கெல்லாம் ஓடி போகாம இருக்கிற காரணம் என்ன? இந்த அற்புதம் நடந்ததுக்கு காரணம் என்ன? இயேசுதான் அப்படிங்கிறத அங்க ஒரு ஆண்டவருடைய வல்லமையை பற்றி அப்படி சாட்சி சொன்ன உடனே தான் இந்த சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான், ஆண்டவமாரே, நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறான். அப்போ உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் பவுல் என்ன செய்கிறார்? வசனத்தை போதித்தார்கள். அடுத்து, மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவுகிறான். அடுத்து நடக்கிறது என்ன? இந்த சிறைச்சாலைக்காரன் பவுல் சீலா அவங்க அடிச்சுதான் காயப்பட்டிருக்கிறாங்க. என்ன, இன்னும் பலர் அடிச்சு காயப்பட்டிருக்கிறாங்க. அவங்க காயங்கள் எல்லாம் துடைக்கிறான், கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே என்ன பெற்றாங்க? அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியங்க. மேலும் ராத்திரியில அந்நேரத்தில் உடனே என்ன அவங்க எல்லாம் என்ன பெற்றாங்க? இந்த சிறைச்சாலைக்காரனும் அவனுடைய வீட்டாரும் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றார். ரட்சிக்கப்பட்டாங்க, ஞான ஸ்நானம் பெற்றார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் கடைசியா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்ட பொழுது அவர்கள், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞான ஸ்நானம். கவனிங்க என்ன, அப்போ இந்த ஜனங்கள் இன்னும் ஞான ஸ்நானம் பெற்றிருந்தாங்க, எபேசுல இருந்த அந்த விசுவாசிகள். ஆனால் சரியான முறைப்படி என்ன செய்யல, இந்த ஞான ஸ்நானம் பெறல. யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞான ஸ்நானம் பெற்றிருந்தான். யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞான ஸ்நானம் இந்த ரட்சிப்பின் ஞான ஸ்நானம் இல்லை. மாறாக அது என்ன ஞான ஸ்நானம்? எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார், என்னிலும் மேன்மை உள்ளவராக. அவருடைய பாதரட்சியின் வார்கள் அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் அக்கினினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு
ஜனங்கள் விசுவாசித்தவங்களை ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வர்றார். அவர் வரும்போது நீங்க என்ன செய்யணும்? அவர் மேல விசுவாசம் வைக்கணும். அதுக்கு இன்னைக்கு நீங்க உறுதி எடுக்கணும். அதுக்காக ஞான ஸ்நானம் பெறுங்கன்னு கூப்பிட்டு தண்ணியில் என்ன செய்தார்? முக்கி அனுப்புனார். இயேசு வரும்பொழுது அவர் மேல நீங்க விசுவாசம் வைக்கணும். இயேசு வரும்போது அவர் மேல நீங்க விசுவாசிகளா இருக்கணுங்கிறத சொல்லி அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அனுப்பினார். அப்போ அதுல பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் இடம் பெறவில்லை. அதனால தான் நீங்க எந்த ஞான ஸ்நானம், பரிசுத்தாவியை பத்தியே கேள்விப்படலன்னு சொன்ன உடனே நீங்க எந்த ஞான ஸ்நானம் பெற்றீங்க அப்படின்னு பவுல் கேட்க காரணம் அதுதான். இப்போ அவங்க அதை சொன்ன உடனே 5வது வசனம் பாருங்க. அதை கேட்ட பொழுது அவங்க மறுபடியும் என்ன பெற்றார்கள்? சரியான ஞான ஸ்நானம் பெற்றாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ எதற்காக இதை இவ்வளவு நேரம் எடுத்து சொல்லி இருக்கிறேன்னா, ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா விசுவாசிச்சாச்சு, ஆண்டவர் விசுவாசி, அப்புறம் தள்ளி போடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன எடுத்துடணும்? ஞான ஸ்நானம் எடுத்துடணும். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த 2க்கு தான் நேரம் இருந்தது. இதுவே பாருங்க நேரம் ஓடி போயிடுச்சு. ஜெபம் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த சத்தியத்தை நீங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த உபதேசம் இது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல. ரட்சிப்புங்கிறதும் ஞான ஸ்நானங்கிறதும் இதுக்கு இவ்வளவு விஷயம். அது உபதேசம், அடிப்படையான உபதேசம். ஓகே, அப்போ அதை பெற்ற அனுபவத்தை பெற்றிருக்கிறவர்கள் நீங்க அதை பற்றிய சரியான ஒரு தெளிவு வேணும். ஓகே, கண்களை மூடி எல்லாரும் 2 காரியங்களுக்காக. ஒன்று, இன்னும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனான்னு எனக்கு தெரியல. என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்குதான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனால் இன்னைக்கு இயேசு எனக்காக மரித்தார், என் பாவங்களை சுமந்து தீர்த்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நான் நம்புறேன். நான் ஒரு பாவிங்கிறத ஒத்துக்கொண்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் பிள்ளையா மாறணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்ற யாரா இருந்தாலும் எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். நீங்க இந்த ஜெபத்தை எனக்கு பின்னால நீங்க உணர்ந்து சொல்லும்படி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, என் பாவங்களுக்காக நான் மனம் வருந்துறேன், நான் மனம் திரும்புறேன். நீர் எனக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், உங்க இரத்தத்தால் என்னை கழுவி அருளும். இயேசுவே, என் உள்ளத்துல வாரும், என் வாழ்க்கை பூரா, என் வாழ்க்கை முழுவதையும் உம்முடைய கரத்துல உமக்கு சொந்தமா நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த ஜெபத்தை நீங்க உண்மையா நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. உங்க பேர் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி இருக்கிற நிலையில், பாஸ்டர் நான் இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்கலை, அல்லது குழந்தை ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறேன், விசுவாசித்து மனம் திரும்பி அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தோடலாம் நான் ஞான ஸ்நானம் எடுக்கலை, அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா நீங்கள் திரும்ப ஞான ஸ்நானம் எடுக்கிறதுல தப்பு இல்லை. நான் முதல்ல எடுத்த அந்த ஞான ஸ்நானம் ஒருவேளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி தான் எடுத்திருந்தாலும் இந்த சத்தியம், ரட்சிப்பின் சத்தியமெல்லாம் தெரியாமல் ஏதோ ஒரு திருமண காரியத்துக்காகவோ அல்லது வேற ஏதோ ஒரு அவசியத்துக்காக ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலோ, இன்றைக்கு நான் இன்னும் ஆனால் ரட்சிக்கப்பட்டேன், இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்கலைன்னு சொல்கிறவங்க, அப்படி யாராக இருந்தாலும் இன்றைக்கு நான் ஞான ஸ்நானம் பெற ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க, நீங்கள் அர்ப்பணிக்கிறதற்கு உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்குறேன். கண்களை எல்லாரும் மூடி இருக்கிற நேரத்தில் நான் அதுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க, அர்ப்பணிக்கிறேன் பாஸ்டர்ன்னு சொல்கிறவங்க, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி வைக்கும்படி கேட்குறேன். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற உங்கள் நல்ல வலது கரத்தை உயர்த்தி வைங்க, நல்ல வலது கரத்தை உயர்த்தி வைங்க. 2 3 கரங்களை பார்க்கிறேன். நீங்கள் ஏற்கனவே பார்க்கிறேன். வேறு யாரும் இருந்தால் இந்த பையங்கள்லாம் உங்கள் அம்மா அப்பா கிறிஸ்தவங்களாக இருந்தால் நீங்கள் எடுக்கலாம். ஜூனியர்லேருந்து இங்கே சீனியராக வந்திருக்கிறாங்க பாருங்கள், டீன்ஸ். இந்த டீனேஜ்லேயே நல்ல ஞான ஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே வாழலாம். ஏசப்பா அவங்ககிட்ட பேசியிருந்தா நீங்களும் உட்காந்து வசனத்தை கவனிச்சிங்க. என்ன அவங்க கேர்ள்ஸ் சைட்லேயும் அதே போல், எங்கள் பாய்ஸ் சைட்லேயும் அதே போல் என்ன ஞான ஸ்நானம்
எடுக்கிறத பற்றி இந்த வசனத்தை நாங்கள் கேட்டோம் பாஸ்டர். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு வேற தடை ஒன்றும் இல்லை அப்படின்னா நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, பின்னால் கரங்களை உயர்த்தினவங்க, இன்னொரு தடவை சந்தர்ப்பம் கொடுக்குறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க நல்ல வலது கரத்தை உயர்த்தி வைக்கும்படி கேட்குறேன். நல்ல வலது கரத்தை உயர்த்தி வைங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி இருக்கிறவங்க தயவாய் நீங்கள் எழும்பி நிற்கும்படி கேட்குறேன். கைகளை உயர்த்தினவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல எந்திரிச்சு நில்லுங்க. ஸ்தோத்திரம்ப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தினவங்க எந்திரிச்சு நில்லுங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஆமென். இவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க. இன்னும் மற்றவங்களும் நீங்கள் பயம் இல்லாமல் யார்கிட்ட சொல்ல முடியுமோ, ஒருவேளை உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லலாம். இங்கே எழும்பி நிற்கிறதுக்கு ஒரு கூச்சம் பயம் எதுவும் இருக்கலாம். அல்லது உங்கள் வேறு சண்டே ஸ்கூல் காட்ட சொல்லலாம். அல்லது யார்கிட்ட நீங்கள் பயம் இல்லாமல் தைரியமாக சொல்ல முடியுமோ, ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறார், அடுத்து நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட விரும்புகிறேங்கிறத அவங்கள்ட்ட தெரியப்படுத்துங்க. அவங்க எங்களுக்கு சொல்லலாம். அடுத்து சீக்கிரம் தாமதம் பண்ணாமல் ஞானஸ்நானம், நியாயமான காரணம் இருந்து தாமதம் பண்ணால் பரவாயில்ல, காரணம் நியாயமான காரணம் இல்லைன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறது மிக மிக சிறந்தது. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, எழுந்து நிற்கிற இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, அர்ப்பணிப்பை நிறைவேற்ற உதவி செய்தார்களும் ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் பயந்து அல்லது தயங்கி கூச்சப்பட்டு இருக்கிறாங்களோ அவர்களும் தைரியமாக சொல்லக்கூடியவர்களிடத்தில் தங்களுடைய தீர்மானத்தை சொல்லவும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவும், ஒத்தி போடாமல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட சிறியோர் பெரியோர் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். பேர் பேராய் யாவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிறோம்ப்பா. கையிட்டு செய்கிற வேலைகளில் 100 மடங்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ள சுகமும் இருப்பதாக என்ற வார்த்தையின்படி சமாதானமும் சுகமும் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நிரம்பி இருக்கணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். உலகத்தில் நடமாடுகிற எந்த கொள்ளை நோய்க்கும், விபத்துகள், துன்பங்கள், வியாதிகளுக்கும் விலக்கி உடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு எதிரான எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிறருக்கு ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ஏசாயா அந்த 41:13 படி, அவன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இந்த மாதத்தில் அந்த வார்த்தையை தந்தீங்களப்பா. நம்முடைய பிள்ளைகளோட கூட துணையாய் நீர் நின்று காரியங்களை நடப்பிக்கணும். அதனால ஆமென், நாங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று அந்த எபிரேயர் 13:6 படியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய பிள்ளைகள் தைரியம் கொண்டு ஆமென் அவர்கள் வாழ கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் ஒவ்வொருவருக்கும் முன்பாய் கடந்து செல்லட்டும். படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் அவர்களுடைய படிப்பையும் நீங்க ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். கனம் துதி மகிமையாவும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.